எடப்பாடி மக்களின் நலம் நாடி வர்றாரு எடப்பாடி மக்களின் நலம் நாடி அன்பை வழிகாட்ட பிறந்தார் நம் வரலாறை மாற்றும்படி மண்ணுக்கு மருந்தாகி மக்களுக்கு ஒரு தூணாகி வானத்தை தாண்டினாரு ஐயா கையில் வெற்றி கொடி கண்களில் தீபமொழி தடைகளை தாண்டி வந்தார் ஐயா புரட்சி தமிழா புரட்சி தமிழா புரட்சி தமிழா இவர் நடையில் கூட நெருப்பெருக்குடா புரட்சி தமிழா இவர் படையை பார்த்து அதிரும் கொண்டா புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிரை இவரடா புரட்சி தமிழா இவர் பேச்சால் நாடே மாறுடா. அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது முடக்க முடியாது. அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைந்து போகும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். புரட்சி தமிழா புரட்சி தமிழா புரட்சி தமிழா இவர் நடையில் கூட நெருப்பெருக்குடா புரட்சி தமிழா இவர் படையை பார்த்து அதிரும் கொண்டா புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிரை இவரடா புரட்சி தமிழா இவர் பேச்சால் நாடே மாறுண்டா. புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிரை இவரடா இவர் பேச்சால் நாடே மாறுண்டா புரட்சி தமிழா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவன் சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். மிலிட்ரி சம்பந்தப்பட்ட வண்டிகளை பாடி கட்டுற இடம்ன்றதுனால பாடி கார்டு. இவருக்கு மெயினாக பிடிச்சது வந்து சுருட்டு, அடுத்தது சாராயம் ஊற்றுவாங்க. ஊற்றினாங்கன்னா அது எங்கே போகுதுன்னு தெரியாது. வண்டி காரு பைக்கு எது எடுத்தாலும் இங்கே வந்து பூஜை போட்டோம்னா நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் வராது, வண்டிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே நல்லதாக சிறப்பமாக இருக்கும். இவர்கிட்ட வந்தா அடிப்படாம பாதுகாப்பா இருக்கும். பூஜை போட்டோம்னா அதனால அந்த நம்பிக்கையில தான் வரும். நயன்தாரா முதற்கொண்டு நிறைய ஆக்ட்ரஸ் முதற்கொண்டு எப்படியாப்பட்ட பெரிய வாகனம் வாங்கினாலும் அது ஐயாவோட வாசல் வந்து நின்று சாவி வந்து ஐயாவோட பாதத்தில் போய் பட்டு தான் வரும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா பொங்கல் வைக்க பெறத்தையும் கோயிலுக்காக கொடுக்கறது அவருக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு செய்வோம். இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி வேறுபாடுகளே கிடையாது. இவரை விட சக்தி வாய்ந்தவர் யாருமே இல்லைப்பா. ஒரு 30-40 வருஷம் இருக்கும். இடிக்க கூட வந்துட்டாங்க. பஸ்ஸுக்கெல்லாம் போக்குவரத்து இல்லை, வழி விடணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் மேலே கையே வைக்க முடியல. எவ்வளோ பேர் இந்த கோயிலுக்காக தடுப்பு கிடுப்புக்கெல்லாம் வந்தாங்க, ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. பண்ணாங்களா என்னென்னவோ ஆயிட்டாங்க. பொண்ணுக்காண்டி தான் வேண்டுதல். 1.5 வருஷம் தான் ரொம்ப சீரியஸாக இருந்து வந்தாங்க. இவங்க அழைச்சிடுற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வேண்டி பொண்ணு மொட்டை அடிச்சிருக்காங்க. நம்பணும், நம்பிட்டா எல்லாமே நடக்கும். தரணியெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆரோ ரூட்ஸ் நேயர்களுக்கும் விஜய் சங்கரின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற பல்லவன் சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான ஒரு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். எஸ், இட்ஸ் பாடிகார்ட் முனீஸ்வரன். இப்போ இந்த பல்லவன் சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பாடிகார்ட் முனீஸ்வரன் கோவில் வந்து முன்னே இங்கே இல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடி எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆர்மி பேஸ் கேம்புக்குள்ளார தான் இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஸோ ஏன் வந்து இந்த கோவில் வெளியே வந்தது அப்படின்னா முன்னாடி அந்த காலகட்டங்களில் மக்களுடைய கூட்டம் வந்து ஆர்மி பேஸ்க்குள்ளார அதிகமாக வர ஆரம்பிச்சுது. அந்த முனீஸ்வரன் கோவிலில் வழிபாடு அதிகமாக நடக்கப்பட்டது. அதனால் வந்து இந்த கூட்ட நெரிசல்களை தாங்க முடியாமல் ஆர்மி பேஸ்லேருந்து வெளியே இந்த ஆலமரத்துக்கு கீழே சின்னதாக ஒரு கோவில் மாதிரி கட்டியிருந்தாங்க முனீஸ்வரனுக்கு. அதுக்கப்புறமா மக்களுடைய வருகையினாலும் அதே மாதிரி அவங்களுடைய வழிபாடுகள் அதிகரிக்கவும் இந்த கோவில் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக இருக்குது. இதே மாதிரி இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கவர்னருக்கெலாம் பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த கவர்னர்ஸ்க்கெலாம் இருக்கக்கூடிய பாடி கார்ட்ஸ் இந்த ஆர்மி கேம்புக்குள்ளே இருந்ததாகவும் அதில் முஸ்லீம்கள் அதிகமாக இருந்ததாகவும் அவங்களுக்கு பாடி கார்டு மாஸ்க்குன்னு தனியாக ஒன்று இங்கே பக்கத்தில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதில் இருந்த ஹிந்து போர் வீரர்களுக்கு இந்த முனீஸ்வரன் கோயிலை கட்டினதாகவும் சொல்லப்படுது. ஸோ இதில் எது உண்மை அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
பேருங்கண்ணா? என் பேர் முரளி. நீங்க முரளி? ஆமா, நான் தான் முரளி. எல்லாருமே பேசினே இருக்காங்க. அப்படிங்களா? நல்லதுங்க. சரி சொல்லுங்க. எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க? ஒரு 20 வருஷமா இருந்தது. 20 வருஷமா. ஆமாங்க ஆமாங்க. ஆரம்பத்துல இருந்தே முனீஸ்வரன் கோயில் இங்கேயே தான் இருக்குங்க. முதல்ல கோட்டையில் இருந்தது, ரெண்டாவது இங்கே ஸ்தாபனம் பண்ணாங்க. உள்ள மிலிட்ரிக்குள்ள ஸ்தாபனம் பண்ணாங்க. மிலிட்ரிக்குள்ள? ஆமா ஆமா ஆமா. அங்கே வந்து பப்ளிக் அதிகமாக போக போக முடியாமல் போயிடுச்சு. என்ன பொங்கல் வைப்பாங்க, தேங்காய் வைப்பாங்க, உள்ள வந்து மிலிட்ரியில் விட மாட்டாங்க. அவங்க வந்து இங்கே தான் வச்சிருக்கு. இது 3வது இடம். இது எங்களுக்கு தெரிஞ்ச ரெக்கார்டு எங்கள் மேடம் சொன்னது 165 வருஷம் ஆயிருந்து இங்கே வந்து இங்கே அதெல்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான வேண்டுதல்களுக்கு பவர் அதிகம். இங்கே குழந்தை இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, வீடு கட்ட முடியல, வீடு வாங்க முடியல, ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக சந்தோஷம் சொல்கிறாங்க. ஐயா நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து வீடு கட்டணும்னு சொல்லி ஐயா கிட்ட வேண்டிக்கிட்டேன், வீடு கட்டிட்டேன். எனக்கு தகுந்த மாதிரி எனக்கு வீடு அமைஞ்சது, அதுவே நன்றின்னு சொல்லி ஒரு நன்றிக்கு ஒரு ஐயா ஒரு பூஜை பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு அதே மாதிரி பண்ணுவாங்க, குழந்தை வரத்துக்கு அதே மாதிரி பண்ணுவாங்க. கேஸ் பிரச்சனை மைசூர்லேருந்து வந்திருக்காங்க, அதாவது ரொம்ப உடம்பு சரியாக வந்தால் கூட ஐயா கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்லபடியாக அந்த ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. அவங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போயிருக்காங்க. எத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க சார்? இது நான் வந்து குறைஞ்சது எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு இருக்கிறோம். என்ன மாதிரியான பிரார்த்தனைகள்லாம் செய்கிறாங்க? பிரார்த்தனை வந்து இப்போ வந்து உடம்பு முடியாதவங்களுக்கு எதாவது வேண்டிட்டு எதாவது பண்ணாங்கன்னா நல்லது பண்ணுவாங்க. வாகனத்தில் போகிறவங்களுக்கு புது வண்டி வாங்கினாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு பூஜையாச்சும் போட்டுருவாங்க. வண்டிகளை தாண்டி ஏதாவது வேண்டுதல்? வேண்டுதல்னா குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கேட்பாங்க. மற்றபடி அதான் அவங்கவுங்களோட என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலெல்லாம் அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க. பாடி கார்டு முனீஸ்வரர்னு சொல்கிறாங்களே, எதனால இந்த பாடி கார்டுன்றது இது வந்து பாடி கார்டு மிலிட்ரி சம்மந்தப்பட்ட வண்டிங்களை பாடி கட்டுற இடம்ன்றதுனால பாடி கார்டு பேர் அப்படியே மருவி பாடி கார்டு முனீஸ்வரன் வந்துடுது. நம்ம ஊர்ல எல்லாம் மாரியம்மன் கோயில் கூழ் ஊற்றுவாங்க. இது பொங்கல் வச்சு படைக்கிறது. பொங்கல் வைப்பாங்க. அவங்கவுங்க என்னென்ன வேண்டிக்கிறாங்களோ அந்த நாளில் வந்து பொங்கல் வச்சு குலதெய்வத்துக்கு வேண்டிட்டு படைப்பாங்க. இவருக்கு மெயினாக பிடிச்சது வந்து சுருட்டு. இந்த சுருட்டில் என்ன இருக்குது? அப்படி சுருட்டுன்றது அவர் வந்து காவல் தெய்வம் மாதிரி. ஸோ அதனால் அவர் வந்து கண்டிப்பாக சுருட்டு தான் இது பண்ணுவார். அடுத்தது சாராயம், பிராண்டி கண்டிப்பாக உண்டு. அது யாராக இருந்தாலும் வந்து ஒரு பாட்டில் வாங்கி அந்த இடத்துல ஊற்றுவாங்கன்னுவாங்க. ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது எங்கே போகுதுன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மை. அது ஸோ புது வண்டி எடுத்திருக்கீங்க. பாடிகார்டு முனீஸ்வரர் கோயிலுக்கு எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க நீங்கள்? ஒரு 2 இயர்ஸாக வரோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்பா ஆட்டோ எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு அப்பா மூலியமாக எனக்கு இங்கே இந்த கோயில் தெரிய வந்துச்சு. புது வண்டி, காரு, பைக்கு எது எடுத்தாலும் இங்கே வந்து பூஜை போட்டோன்னா நம்மளுக்கும் எந்த பிரச்சனையும் வராது, வண்டிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே நல்லதாக சீர சிறப்பமாக இருக்கும். பொண்ணுக்காண்டி தான் வேண்டுதல். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம்தான். ரொம்ப சீரியஸாக இருந்து வந்தாங்க. என்ன ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒய்ஃபுக்கு வந்து அப்ரெண்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதை பண்ணி ரொம்ப முடியாத நிலமையில் இவங்க கலைச்சிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வேண்டி சரி அப்படின்ட்டு சொல்லி வேண்டி பொண்ணி மொட்டை அடிச்சிருக்கோம். இவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் அதுதான் இல்லை, எது கேட்டாலும் இவரை பொறுத்த வரைக்கும் நடக்கும். அதுதான் இவரோட ஸ்பெஷலே. அவரை நம்பி வந்துட்டோம், நம்பணும், நம்பிட்டா எல்லாமே நடக்கும். கையில் வந்து பாட்டிலோட போகிறீங்க, என்ன வேண்டுதலுக்காக போகிறீங்க? எங்கள் பிள்ளை கல்யாணம் பண்ணணும், நாங்கள் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதலில் நாங்கள் குலதெய்வம் எங்களுக்கு அவர் இதெல்லாம் வச்சு வேணா தான் எங்களுக்கு மன திருப்தி ஆகும். வண்டிக்காக மட்டுமே தான் இங்கே வராங்க. இது வந்து உங்களுக்கு குலதெய்வம் மாதிரியா இல்லை? குலதெய்வம் தான். என்ன மாதிரியான வேண்டுதல்களுக்கெல்லாம் அந்த பொங்கல் வைப்பாங்க? எல்லாத்துக்கும், கல்யாணத்துக்கு, வீடு கட்டுறதுக்கு நல்லபடியாக முடியும். இப்போ நீங்கள் வந்து எதுக்காக வைக்கிறீங்க? வீடு கட்டுறதுக்காக வேண்டிட்டு வச்சிருக்கோம். வேண்டிட்டு வைக்கிறீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேண்டினது ஏதாவது நடந்திருக்குங்களா? நடந்திருக்கு. என்ன மாதிரி? என் தம்பிக்கெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கோம், தங்கச்சி கல்யாணம் பண்ணியிருக்கோம். கல்யாணம், பிறந்த நாள், குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறது எல்லாமே வந்து இங்கே இவர்கிட்ட தான் எங்களுக்கு குலதெய்வம். இப்போ நிறைய பேர் நிறைய வேண்டுதல் வைப்பாங்க. நீங்கள் இப்போ என்ன வேண்டுதலுக்காக இங்கே வந்திருக்கீங்க? எனக்கு வந்து குழந்தைக்காக வந்து. ஆமாம். இதுக்கு முன்னாடி ஏதாவது வேண்டுதல் பண்ணி? இதுக்கு முன்னாடி வேண்டுதல் வந்து எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்ட்டு ஐயா கிட்ட வந்து வேண்டிட்டு போனேன். மனைவி அதே மாதிரி நான் கேட்ட மாதிரி அமைச்சு கொடுத்தாரு ஐயா. எனக்கு செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். அதாவது இங்கே ஒரு 12:30 மணிக்கு உச்சிக்கால பூஜைன்னு ஒன்று நடக்கும். ஓகே. செவ்வாய்க்கிழமையில் அப்போ வந்து அபிஷேகம் பண்ணி அதில் வந்து கலந்துட்டாலே அது பெரிய எல்லாருக்குமே ஒரு பாக்கியமான ஒரு விஷயம். அது கிடைக்கணும், அதுதான் ஒரு விஷயம். இது என்ன மாதிரியான பாக்கியங்கள் அதில் வருது அப்படின்னு? என்ன வேணாலும் கொடுப்பாரு. அவரோட இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவரோட பேர்லேயே வந்து அந்த பாடி கார்டுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுக்கு ஒரு பாடி கார்டாக அவங்க கூடவே இருப்பார் அவர். நீங்கள் எங்கேயாவது தனியாக போகிறீங்க, உங்களுக்கு எங்கேயாவது பயமாக இருக்குது, இல்லை எங்கேயோ ஒரு ஒர்க்குக்கு போகணும், ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், ஐயா எனக்கு கொஞ்சம் கூட நில்லுங்க ஐயானா உங்களுக்கு பாடி கார்டாக கூட வந்து நிற்பார். ஒரு 30-40 வருஷம் இருக்கும். இடிக்க கூட வந்துட்டாங்க. அப்புறம் தான் அவர் உடலை என்ன மாதிரி பிரச்சனை ஆச்சு அந்த டைம்? கார்பரேஷன்காரங்க வந்து இந்த கோயிலை எடுத்துடணும், இடிச்சு வழி விடணும், பஸ்ஸுக்கெல்லாம் போக்குவரத்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவர்கிட்ட எதுவுமே முடியல.
அதை இடிக்கவே முடியல. அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது இங்கே? ஜனங்கள்லாம் ரொம்ப எக்கச்சக்கமாக வந்துட்டு ஒரே போராட்டம் பண்ணி எல்லாம் இது பண்ணி அவர் மேலே கையே வைக்க முடியல. கட்சியில் காக்கச்சங்க திரும்பி தான் போனாங்க. நாங்களே அப்போ சின்ன பசங்க தான். நயன்தாரா முதற்கொண்டு நிறைய ஆக்ட்ரஸ் முதற்கொண்டு எப்படியாப்பட்ட பெரிய வாகனம் வாங்கினாலும் அது ஐயாவோட வாசல் வந்து நின்று அந்த சாவி வந்து ஐயாவோட பாதத்தில் போய் பட்டு தான் வரும். அந்த பாடிகார்டு முனீஸ்வரரை பற்றி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? எங்களுக்கு ஒருத்தர் சொன்னாங்க, இந்த கோயிலுக்கு வந்தால் நல்லதெல்லாம் நடக்குது, நீங்கள் இங்கே போங்க. வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கு மேல்ட்டு அவர் ஐயா என்ன செய்கிறாரு அந்த ஒரு முனீஸ்வரன்னு எங்களுக்கு தெரியணுங்க. அதனால் வந்திருக்குறோம். என்ன மாதிரி வேண்டுதலுக்காக வந்திருக்கீங்க நீங்கள்? எங்கள் பையனுக்கு கொஞ்சம் கடன் தொல்லை நிறைய இருக்குது, அதனால வந்திருக்கிறோம்பா. அந்த ஐயா அந்த கடத்தை தீர்த்து வச்சுட்டாருன்னா போதும், நாங்கள் சாவத்து வரைக்கும் நாங்கள் மறக்கவே மாட்டோம். அவர் பாடிகார்டு முனீஸ்வரரை பற்றி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க என்ன மாதிரி? அவங்களுக்கு நல்லதெல்லாம் நடந்திருக்குதுன்னு சொன்னாங்கப்பா. நாங்கள் போனோம், அந்த முனீஸ்வரர் எங்கள் கஷ்டத்தெல்லாம் தீர்த்துட்டாரு. அவங்க பையன் டாக்டர் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் முடிஞ்சிடுச்சான். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கினாங்களாம், அதுவும் நல்ல மாதிரியாக முடிஞ்சிடுச்சான். அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, அம்மா நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க, நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. நாங்களும் அவரை நம்பி வந்துக்கிறோம். எங்களுக்கு நல்ல செஞ்சாருன்னா அதே போதும் தம்பி. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நான் சைதாப்பேட்டிலேருந்து வரேன். சைதாப்பேட்டிலேருந்து வரீங்க. எத்தனை வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? நான் மாதம் மாதம் வந்து பார்த்துட்டு மாதம் எத்தனை வருஷமாக வரீங்க நீங்கள்? எப்படியும் ஒரு 10 வருஷத்துக்கு மாதம் வந்து பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு போவேன். எல்லாத்துக்கும் ஒரு சக்தி அவர், எல்லாருக்கும் மக்களுங்களுக்கெல்லாம் ஒரு சக்தி அவர். அதுதான். இதுக்கு முன்னாடி நீங்கள் வேண்டுதல் வச்சு இங்கே நிறைவேறி என்ன மாதிரியான வேண்டுதல்கள்லாம் வச்சுருக்கீங்க? அது குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா பொங்கல் வைக்க பெறத்துவோம், கோயில் காவு கொடுக்கறது, அவருக்கு எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு செய்வோம். எத்தனை வருஷமாக நம்ம முனீஸ்வரரை கும்பிட்டு இருக்கீங்க? குழந்தையிலேருந்து கும்பிட்றேன்ப்பா. குலதெய்வமே அவர் தான். குலதெய்வமே அவர் தாங்களா? ஓகே ஓகே. நான் குழந்தையிலேருந்து இப்போ என் பேரம்பேத்தி, என் பொண்ணு பிள்ளை எல்லாரும் வழிபடுவாங்க. வண்டியெல்லாம் சாவியெல்லாம் இங்கே தான் வச்சு எடுத்துன்னு போவாங்க. புது வண்டி வந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட செய்யாமல் போக மாட்டாங்க. சாமியை வழிபடுற விதம் எப்படி வழிபடணும்? அவருக்கு மொட்டை அடிக்கணும். குலதெய்வம்னா மொட்டை அடிச்சு காது குத்துவாங்க. இங்கேயே பொங்கல் வைப்பாங்க. எங்கே கும்பிடுவாங்க காது குத்துறதுலாம்? இங்கே தான் செய்வாங்க. இங்கே தான் செய்வாங்களா? அதுக்கான போதிய இட வசதியில் இருக்கு. அது இப்போது அந்த மொட்டை அடித்து காது குத்துறாங்களா, இப்போ அது வந்துட்டு குலதெய்வமாக இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ணுவாங்களா இல்லை வேண்டிக்கினா யார் ஒன்றா பண்ணலாம்? அதை பற்றி ஒன்றும் இல்லை. குலதெய்வத்தில் இருக்கிறவங்க மொட்டை அடிச்சு காது குத்துவாங்க, வேண்டிக்கினா செய்யலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சு அது நிறைய எல்லாம் செஞ்சுக்கிறோம்ப்பா. வேண்டுதல் பசங்களுக்கு பேரம்பேத்திங்க நல்லா குழந்தை பிறக்கணும், எல்லாம் இங்கே தான் வந்து செய்யணும். செஞ்சுட்டு போய்க்கிறேன். இவரை விட சக்தி வாழ்ந்தவர் யாருமே இல்லைப்பா. தம்மாத்தோடு இருந்தார் மர்த்தாண்ட. இப்போ அவருக்கு இதுவாகவோ எல்லாம் நல்லா செய்கிறாங்க. நிறைய டிராஃபிக் எவிடன்ஸ் இருக்குது, அது இருக்குது, அது நிறைய ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க. எதுவுமே பண்ண முடியல, யாராலுமே கையை வைக்க முடியல. கையை வச்சவங்களாம் அவங்களுக்கு ஏதோ பல பிரச்சனைகள் வந்து அவங்க இதாகிட்டாங்க. காவல் தெய்வம் மெட்ராஸுக்கே காவல் தெய்வம் பாடிகார்டு முனீஸ்வரன் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. சென்னை சென்ட்ரல்னு எடுத்தால் பாடிகார்டு முனீஸ்வரன் தான் ஃபஸ்ட்டு ஃபேமஸான கோயில். இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவங்க வேறுபாடுகளே கிடையாது.